ரைட். டெஸ்ட் எழுதுனீங்களா எல்லாரும்? எஸ் சார். எழுதணும் சார். எப்படி இருந்தது கொஸ்டின் பேப்பர்? ஸ்டாண்டர்ட் எப்படி இருந்துச்சு? ஹலோ, நல்லா இருக்குங்க சார். பேங்கோட கவுண்ட் மட்டும் கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணுங்க. என்னங்கம்மா? ஆமா சார், அதான் கொஞ்சம் பேங்கோட கவுண்ட் எல்லாம் கேட்குங்க சார். மைய வங்கி தமிழ்நாட்டு அளவில் எவ்வளவு இருக்கு, இந்திய அளவில் அதெல்லாம் எவ்வளவு ஓகே. இருக்கு? ஆமாம், அப்புறம் என்ன நீங்கள் படித்தது மட்டும் கேட்டாக்கா உங்களுக்கு நான் சிலபஸ் வச்சேன். அதான் நான் சொன்னேன். மெட்டீரியல் ப்ளஸ் மெட்டீரியல் விட்டுருங்க, கிளாஸு ப்ளஸ் டெஸ்ட்டு ப்ளஸ் மெட்டீரியல் மூணுலேயும் தான் இருக்கும். எல்லாத்துலேயுமே உங்களுக்கு கண்டென்ட் கிடச்சிக்கிட்டே இருக்கும். படித்தது டெஸ்ட் பண்ணுறது எக்ஸ்ட்ரா பாயிண்ட் இதில் கொடுத்துருவேன். ஓகேவா? அப்புறம் அதோட பேங்க்கோட லிஸ்ட்டு மொத்தம் எத்தனை பேங்க் இருக்குன்னு அப் டு டேட்டு கொடுத்துட்றேன். அது ஒரு மெட்டீரியல் அனுப்புகிறேன், பிடிஎஃப் அனுப்புகிறேன், அதை பார்த்துக்கோங்க. ஓகேவா? ரைட். வேறு எப்படி இருந்தது கொஸ்டின் பேப்பரு? கான்செப்ட்லாம் எப்படி இருந்தது? நல்லா இருந்துச்சு சார். சார் இந்த கொஸ்டின் மாதிரி எதுலையுமே கொடுத்தது இல்லை சார் இதுவரையும். எங்கேயுமே எடுக்க முடியாது. அவங்க எல்லாம் சும்மா பேருக்கு கிளாஸ் பார்த்துட்டு அட்டெண்ட் பண்ணா ஈஸியா இந்த மாதிரி இருந்துச்சு சார். அந்த ஃபேக்ட் தவிர ஃபேக்டை தவிர அது மட்டும் தான் நீங்கள் படிக்கணும். அதுவும் நான் கொடுத்துட்றேன். கொஞ்சம் கன்ஃபியூஸா இருந்துச்சு சார் நம்பர்ஸ் வரதுனால. அதுக்கு தான் சொல்கிறேன், ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்ஜெக்டிவ் டைப்னா ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும், கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஒன்று ஒரே மாதிரி வரதான் என்ன பண்ணணும், கம்பேர் பண்ணி பார்க்கணும். இப்போ சிஆர்ஆர் எஸ்எல்ஆர், என்னது சிஆர்ஆர், கேஷ் ரிசர்வ், இது என்ன பண்ணணும், இது ஸ்டாச்சுட்டரி, வார்த்தையிலே அர்த்தம் இருக்கும். அப்படி கம்பேர் பண்ணி இது எத்தனை பர்சன்டேஜ் வரைக்கும், இது எத்தனை பர்சன்டேஜ், ஒற்றுமை என்னது ரெண்டுக்கும். சரி, சிஆர்ஆருக்கு எஸ்எல்ஆருக்கு உள்ள ஒற்றுமை என்ன, யார் சொல்கிறீங்கன்னு பார்ப்போம். இது ரெண்டுமே வந்து வைப்புகள் வச்சிருக்கிறவங்க கேட்கறதுக்கு உடனடியா நம்ம பணம் தர்றதுக்காக அவைலபிள் பண்ணி வச்சுக்கிறதுக்காக ஆர்பிஐ கொண்டு வந்திருக்கிற இந்த பெர்சன்டேஜ். அவ்வளோலாம் வேண்டாம், நீங்கள் சும்மா மேலோட்டமாக சொல்லுங்கள். அவ்வளோ சார் ஒதுக்கீடு சார். எதுல இருந்து ஒதுக்கீடா? இது ஒதுக்கீடுலாம் கிடையாது, இது ரிசர்வ். காப்பு நிதி மாதிரி சார். ரெண்டுமே என்ன ரொம்ப பேசிக்காக யோசிங்க, நீங்கள் ரொம்பலாம் போகாதீங்க, பேசிக்காக தான் வரும். இங்க பாருங்க, ரெண்டுமே டிமாண்ட் டெபாசிட்டு, டேர்ம் டெபாசிட்டு. சரியா? இதுல இருந்து எடுத்து வைக்கிற பணம் ஃபஸ்ட்டு. ஓகேவா? ரெண்டாவது, ரெண்டோட பர்சன்டேஜ் ஃபிக்ஸ் பண்ணுறவன் யார்? ஆர்பிஐ. இது புரிஞ்சாவே போதும். சரியா? ரைட். வித்தியாசம் அதெல்லாம் பார்த்துக்கோங்க, அதெல்லாம் நடத்துன வச்சு போட்டுக்கோங்க. சரி, இந்தியாவில் பணச்சந்தையை கட்டுப்படுத்துவோம். பணச்சந்தைன்னா முதல்ல தெரியணும் நிறைய பேத்துக்கு. தெரியாது, நம்ம ஸ்டூடெண்ட் தவிர மற்றவங்களுக்குலாம் 50% மேலே பர்சனுக்கு தெரியாது. பணச்சந்தைனா யார்? ஆர்பிஐ, மணி மார்க்கெட், ஆர்பிஐ. பணச்சந்தைனா பேங்க்ஸ் மட்டும் இல்ல வரும் சார், பேங்க்ஸ் வரும் சார். ஆர்கனைஸ்ட் அண்ட் நான் ஆர்கனைஸ்ட் செக்டர். கமர்ஷியல். அப்படியா நான் சொன்னேன்? பணச்சந்தைக்குன்னா அர்த்தம் என்னன்னு? குறுகிய மத்திய கால கடன் நிதி தேவையை பூர்த்தி செய்கிறாங்களோ அவங்களாம் அதில் வருவாங்க. அதில் ஆர்கனைஸ்டு செக்டார் மட்டும்தான் யார்? பேங்க்கு. அந்த பேங்க்கை கட்டுப்படுத்துகிறவன் தான் யார்? ஆர்பிஐ. அன்ஆர்கனைஸ்டு செக்டார் யாருக்கு கட்டுப்பட மாட்டான். சரியா? அப்புறம் இன்னொன்று, இந்த பணச்சந்தையில் அதிக பணத்தை கடன் யார் கொடுப்பாங்க? ஆர்கனைஸ்டு தான். பேங்க்லாம் கூட கிடையாது. இத்தனை பேங்க் இருந்து அவன் கிடையாது. என்ன பாருங்கள், இப்போ ஒரு 10 பேரை உங்கள் வீட்டு பக்கத்தில் எடுத்துக்கோங்க. உங்கள் வீட்டில் 3 பேர் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அதிகமாக எங்கே கடன் வாங்கியிருப்பீங்க? உங்கள் அப்பா கிட்ட வாங்கியிருப்பீங்க, பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட வாங்கியிருப்பீங்க, சொந்தக்காரன்ட்ட வாங்கியிருப்பீங்க, அதாவது தனியாக கந்து வட்டிக்காரன்ட்ட. பேங்க்கில் எத்தனை பேர் வாங்கியிருப்பீங்க? ஒருத்தன் வாங்கியிருந்தா பெரியப்பா, 5 பேர்த்தில் ஒருத்தன் வாங்கியிருந்தா பெரிய விஷயம். ஓகேவா? அதெல்லாம் கொஸ்டினில் கேட்கலாம், பார்த்துக்கோங்க. சரி, அப்போ பணச்சந்தையில் இதில் இன்னும் டீட்டாக போய் கேட்கணுன்னா இன்னொரு வார்த்தை சேர்த்து போட்டுருவாங்க. சரியா? பணச்சந்தையில் நான் ஆர்கனைஸ்டு செக்டாரை கட்டுப்படுத்துறது யாருன்னு கேட்கலாம். யாருமே கட்டுப்படுத்த முடியாது அவனுக்கு. ஆர்கனைஸ்டு செக்டார் தான் இந்திய ரிசர்வ் வங்கி கட்டுப்படுத்தும். ஓகேவா? செபி எதை கட்டுப்படுத்துறான்? கேபிட்டல் மார்க்கெட். கேபிட்டல் மார்க்கெட்னா என்ன? கடன் சொல்லாதீங்க, நீண்ட கால நிதி தேவையை பூர்த்தி செய்யற அமைப்பு. ஓகேவா? அதுல ஷேர் வருதா? அது கடன் கிடையாது. சரியா? அது முதலீடு. ரைட். இந்தியாவில் மூலதன சந்தையை கட்டுப்படுத்துவது
அதான் முன்னாடி சொல்லிட்டீங்க. செபினா ஃபுல் ஃபார்ம் என்ன? செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. இது எந்த ஆண்டு உருவாக்குனது? அடுத்து நீங்க போய் கேட்டுக்கணும் அதெல்லாம். 1988. அந்த ஏப்ரல் 12. எல்பிஜி பாலிசிக்கு முன்னாடி. சரியா? எல்பிஜிக்கான முன்னோட்டம் அதெல்லாம். வெரி குட். அடுத்து போலாமா? பணச்சந்தையில் வழங்கப்படும் கடன்கள் யாவை? குறுகிய மத்திய கால கடன்கள் மற்றும் வெரி குட். அவ்வளோதான். புரியுதா? அவசரப்படக்கூடாது. அவசரப்பட்டீங்கன்னா இதை அடிச்சுட்டு போயிடுவீங்க, அவ்வளோதான். அப்புறம் ஐயோ வீட்டில் போய் அடிச்சுக்கணும், ஐயோ போச்சு. ஒரு சிலர் அவ்வளோதான் அழுது கண்ணீர் விட்டு 2 நாளைக்கு சாப்பிட மாட்டாங்க. தெரிஞ்ச கொஸ்டின்லாம் தப்பாக அடிச்சுட்டேன் அப்படின்னு. அப்படி இருக்கக்கூடாது. அப்ஜெக்டிவ் டைப்னா என்ன பண்ணணும்? கொஸ்டினை படித்து வச்சுட்டு புரிஞ்சுக்கணும். புரியாத வந்தால் என்ன பண்ணுவான்? இப்படி இதை ஃபஸ்ட்டு இப்போ புள்ளி வச்சுக்க, அதை பண்ணிக்க, எதை பண்ணிக்கம்மா. நீங்கள் புரிஞ்சுட்டு எத்தா போய் உட்காந்துருக்கணும். பார்த்து இது வரும், இதுவும் வரும், இது வராது. அப்போ என்ன ஆன்சர்? நீண்டகால முதலீட்டு கருவி எது? மேற்கூறிய அனைத்து ஓகேவா? வெரி குட். மேற்கூறிய. இதெல்லாம் நீண்ட கால கருவி. பத்திரத்துக்கு பங்குக்கு என்ன ஒற்றுமை? பத்திரத்துக்கு பங்குக்கு என்ன ஒற்றுமை? ஒரு நிமிஷம் இருங்க. அந்த ஒரு ஷேராக மாற்றிக்கலாம். நான் கேட்டது ஒற்றுமையை கேட்டேன். கரெக்டா? கொஸ்டினை முதல்ல புரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள். இந்த தப்பை அங்கே போய் பண்ணுவீங்க. தயவு செஞ்சு கொஸ்டினை புரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள். மாறுங்க தயவு செஞ்சு. ரெண்டுமே கடன் வாங்குறவன் கடன் கொடுக்குறவனுக்கு எழுதி கொடுப்பான். அது ஒரு ஒற்றுமை. ரெண்டுமே நீண்ட கால கடன் தேவையை பூர்த்தி செய்கிறது. கரெக்டா? நீண்ட கால கடன். அதுதான் ரெண்டுக்கும் ஒற்றுமை. வேற்றுமை என்ன? பத்திரத்தை ஷேராக மாற்ற முடியாது. இதை சரி, பத்திரத்தை ஷேராக மாற்றிக்கலாம், பங்குகளை ஷேராக மாற்ற முடியும். இந்த மாதிரி நீங்கள் ரிவிஷன் பண்ணிக்கணும். அது ரிலேட்டடாக நான் என்னென்ன சொல்லி எல்லா கொஸ்டினும் ஒரு எல்லாத்துக்கும் நான் இப்படி எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. நீங்கள் பண்ணிகிட்டே வரணும். ஓகேவா? அடுத்தது பின்வரும் குறுகிய கால கடன் எது? இதெல்லாம் ஈஸி தான். இந்திய ரிசர்வ் வங்கியை துவங்கியது யார்? தனியார். அரசாங்கம் முதலீடு போடல, முழுக்க தனியார் தான். அதை எப்போ அரசாங்கம் வாங்கிக்கிறாங்க? 1947. பல டைம் சொல்லிட்டேன், இந்த தப்பு பண்ணாதீங்க. 1934ஆம் ஆண்டு சட்டத்தில் உருவாக்குறாங்க. அந்த சட்டம் ஓகேங்களா? 1935 உருவாக்குறாங்க. சட்டம் 1934, 1935 உருவாக்குறாங்க. ஓகேவா? 35னா எந்த தேதி? யார் சொல்லுவீங்க? நிதியாண்டு ஏப்ரல் 1 தொடங்கினாங்க. அப்புறம் இந்திய அரசாங்கம் இதை வாங்கிக்கலான்னு சட்டம் போட்டது எப்போ? 49. சட்டம் போட்டது 1900. மேடம் சரி, நான் சொல்கிறத கேளுங்க. எத்தனை தடவை நடத்திட்டேன்? 3 தடவை சொல்லியிருக்கேன். அதெல்லாம் திரும்பவும் 49 சார் அப்படிங்கிறீங்க. 48 வந்து ஆக்டு. சரியா? அது நாட்டு உடைமை ஆக்குனது 1949. அப்புறம் 1949 இன்னொரு சட்டம் வருது. அதான் வங்கிகள் ஒழுங்குமுறை சட்டம். ஓகேவா? தனியார். கேட்பு வைப்பு எது? இதில் கேட்பு வைப்பு எது? கேட்பு வைப்புனா என்ன அர்த்தம்? அவன் கேட்குறப்ப டெபாசிட் பண்ணணும், கேட்குறப்ப கொடுத்துடணும். அதான் கேட்பு வைப்பு. கால எட்டு வைப்பு அந்த குறிப்பிட்ட காலம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் கொடுப்பாங்க. சரியா? அது அங்கே வேணுன்னே பாருங்கள், கேட்பு வைப்புனே கொடுத்துருப்பேன். யார் எத்தனை பேர் இதை போட்டீங்க? வெரி குட். சாரி. இப்போ இது வந்துட்டு சேமிப்பு இட்டு வைப்பு. சாரி, நான் மாற்றி கேட்டேன். சரி, அப்போ இது தப்பு. ஆன்சர் மாற்றிக்கங்க. சேமிப்பு இட்டு வைப்பு. ஆக்சுவலாக அங்கே பாருங்க, இங்கே தொடர் இட்டு வைப்புன்னு இருக்குது, இங்கே என்னன்னு இருக்குது ஃபிக்ஸட் டெபாசிட்னு இருக்குது. ரெண்டுமே தப்பு. சரி, இங்கே ஆக்சுவலாக ஏ அண்ட் பி வரணும்னா இங்கே என்ன வரணும்? ஆன்சரு
கரண்ட் அக்கௌண்ட். கரண்ட் அக்கௌண்ட். நடப்பு இட்டு வைப்பு, அதுக்கு தான் தொடர் இட்டு வைப்புன்னு போட்டுட்டேன். ஓகே, இது வந்துட்டு கரண்ட் அக்கௌண்ட். அப்படின்னாக்கா ஏஎன்பி இது மட்டும்தான் ஆன்சரு. இது மட்டும்தான் ஆன்சர். மாற்றிக்கங்க. எதற்கு அதிக வருவாய் கிடைக்கும்? ரெண்டாவது அதிகமாக எதுக்கு கிடைக்கும்? மூணாவது வட்டியே கிடைக்காது. கரண்ட் அக்கவுண்ட். தொழில் முனைவோருக்கு மட்டும் வழங்கப்படுவது கரண்ட் அக்கவுண்ட் சார். கரண்ட் அக்கவுண்ட் சார். நடப்பு கணக்கு சார். இது வந்து மேல்வரை பற்று சார். மேடம் மேல்வரை பற்று. மேல்வரை பற்று மட்டும் தான் சார். இல்ல சார், ஆ மற்றும் ஆ சார். ரொக்க கடன், அந்த காசு கடன், மேல்வரை பற்று ரெண்டு. சொல்லி முடிச்சிட்டீங்களா? சரி, இங்க கேளுங்க. எல்லாரும் பேசுறதுனால சரியா புரியவே மாட்டேங்குது. இல்ல இல்ல நான் சொல்றேன் இருங்க, நான் சொல்றேன் இருங்க. கேட்க மாட்டேங்குதுங்க சார். அதான் மேடம், நான் தானே சொல்றேன்ல, விடுங்க. நான் தான் அவங்க பேசி முடிச்சோன்னு சொல்றேனே, அப்புறம் என்ன விட்டுருங்க. அவங்க சொல்றதெல்லாம் கேட்காதீங்க. அவங்க சொல்றது எனக்கு, நீங்க நான் சொல்றதை கேளுங்க. கிளைமேக்ஸ் சொல்றேன்ல, அதை மட்டும் கேளுங்க. தொழில் முனைவோருக்கு வழங்கக்கூடியது, வழங்கப்படுவது கரண்ட் அக்கௌண்ட் அப்படிங்கிறீங்க. வழங்குவாங்களா? அது முதல்ல அங்கேயே தப்பு. கொஸ்டினை உள் வாங்குங்க முதல்ல. ஓகேவா? இந்த ரெண்டு கடனும், காசு கடனும் அடமான கடன் கூட தொழில் முனைவோருக்கு வழங்குவாங்க. அப்போ இது ரெண்டு பேத்துக்கும் கொடுப்பாங்க. மட்டும்னு போட்டுருச்சு. ஓகேவா? அடமான கடனும் கொடுப்பாங்க அவங்களுக்கு. மட்டும்னு போட்டதுனால தொழில் இது வந்து எல்லாத்துக்கும் கொடுக்க மாட்டான், காமன் பீப்புளுக்கெலாம். அதனால் இது ரெண்டு தான் கரெக்ட். ஆண்டா பாருங்கள், ஒரு டிஸ்ட்டு இங்கே. ஐயோ இதுவும் தான் வழங்குவாங்க. ஆ தான் வருது. அங்கே கன்ஃபியூஷனில் நிற்கக்கூடாது. திரும்ப கொஷினை படிக்கிறோம் பாருங்கள், புரிஞ்சிடும். அப்போ இது ரெண்டும் மட்டும் யாருக்கு மட்டும்தான்? தொழில் முனைவோருக்கு. தொழில் நடத்திக்கிட்டு இருக்கலாம் ஓனர், அதாவது பிஸ்னஸ் மேனுக்கு அவங்களுக்கு கொடுப்பாங்க. வியாபாரிகள் இருக்கலாம், எது வேணாலும் வச்சுக்கோங்க. மேல்வரை பற்று வசதி யாருக்கு? காசு கடன் வந்துட்டு நம்ம சொசைட்டில இருந்தும் அந்த இயர்லி ஒன்ஸ் எழுதி கொடுப்பாங்களா சார்? டிசிசிபிக்கு எழுதி கொடுத்து தானே சார் வாங்குவாங்க ஃபண்டு வேணும்ட்டு. அதெல்லாம் விடுங்க மேடம், கேள்வி மட்டும் பதில் சொல்லுங்க மேடம், அதை விட்டுருங்க மேடம். இங்க என்ன கேட்டிருக்கேன் அதை இல்ல, அதான் காசு கடன். காசு கடனா மேடம்? அது கிசான் கிரெடிட் கார்டு, அதை பத்தி அப்புறம் பேசி. இதே காசு கடன்ல ஒரு பேட்டர்ன் தான் அது. சரிங்களா? ஓகே சார். எதை கேட்க வரீங்க அதை சொல்லுங்க. இப்போ நீங்க கேட்க வந்தது அதாவது இயர்லி ஒன்ஸ் வந்துட்டு நம்ம சொசைட்டில இருந்து ஃபண்ட் வேணும்னு சொல்லி எழுதி கொடுப்பாங்க சார், காசு கடன் ஃபார்ம்னு சொல்லிட்டு. அது காசு அதான் என்னன்னு கேட்டேன். அது ஒரு ஸ்கீம். அவ்வளவு உள்ளலாம் போகாதீங்க, விட்டுருங்க. விவசாயிக்கு இது கொடுப்பான். ஒரு விவசாயிக்கு ஒரு ஏக்கருக்கு எவ்வளவுன்னு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கு ஒரு கமிட்டியே போடுவான் டிசிசிபி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும். அது கிளாஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பா, அதை திரும்ப பார்ப்போம். அதை விட்டுருங்க. ஆமாம், ஓகே சார். மேல்வரை பற்று வசதி யாருக்கு வழங்கப்படும்? நற்பெயருடைய நடப்பு. நற்பெயருடைய. அவசரப்பட்டு போட்டுருவீங்க நடப்பு கணக்கு. வெரி குட் அப்படின்னு வீட்டுக்கு போயிடுவோம். போய் பார்த்தா மாட்டிக்குவோம். இது வரும் அப்படின்னு நிறுத்தி வைக்கணும். இது வராது அப்படின்னு நிறுத்தி வைக்கணும். அப்போ இது வராதுன்னா வராது, வராதுல்ல, நிறுத்தி வைக்கணும். அப்போ இது வரும், நிறுத்தி வச்சுக்கணும். நாலாவது நற்பெயருடைய அப்போ மோஸ்ட் அப்ராப்ரியேட், ரொம்ப பொருத்தமானது இதுதான். அவசரப்பட்டு இதை போட்டிருப்பீங்க. எத்தனை பேர் போட்டிங்க டெஸ்ட் எழுதும் பொழுது? ஃபஸ்ட் எடுத்தோன்னு போட்டுட்டு அப்புறம் மாற்றிருப்பீங்க நிறைய பேர். கரெக்டா? பரவாயில்ல, நான் போட்டேன் சார். ஆமாம். காசு கடன் யாருக்கு வழங்கப்படுகிறது? நடப்பு கணக்குக்கு. கேஷ் கிரெடிட். அதை கேட்டதே 2-3 தடவை வந்துருச்சா? சரி, ஓகே. அடுத்தது, இவற்றுள் எதற்கு சேவை கட்டணம் செலுத்த வேண்டும்? சும்மா அந்த அக்கௌண்ட் வச்சே எதுக்கு சேவை கட்டணம் கட்டணும்? இங்கேயும் பாருங்க, தப்பு இது தப்பு. மாத்திக்கங்க, நடப்பு கணக்கு. ஓகேவா? நடப்பு கணக்கு கரெக்டா எல்லாரும் போட்டீங்களா? ஆலயத்து வைப்பு. ஆ மற்றும் இ ஆன்சர். அதில் திரும்ப சொல்ல தேவையில்லை இந்த மாதிரி. ஆனால் நீங்கள் போய் கேள்வி கேட்டுக்கணும், அது ரிலேட்டடான. வங்கியர் என்பவர் யார்? அவசரப்படக்கூடாது. இப்போ அவசரப்பட்டீங்கன்னா தப்பு, கரெக்டாக தப்பு அடிச்சுட்டு வந்துடும். பொறுமையாக 4 ஆப்ஷனும். இப்போ ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுக்கு அப்புறம் எல்லாம் இப்போ ஓரளவுக்கு தெளிவாக படிக்க ஆரம்பிச்சிருப்பீங்களே கம்பேர் பண்ணி. வங்கிகளின் முக்கிய நிதி ஆதாரம்
வைப்புகள் Deposit, காசையே பார்த்துருப்போம். கரெக்டா? இதெல்லாம் சார் பங்குத்தொகை சார், பங்குத்தொகை இல்லாமல் சங்கமே ஆரம்பிக்க முடியாது சார். பங்குத்தொகை மிஞ்சி போனால் 1 லட்ச ரூபா வசூலி வச்சுட்டீங்க, மிஞ்சி போனால் 10 லட்சம். கடன் பார்த்தா 1 கோடி ரூபா கொடுத்துருப்பான். 99 லட்சம் எங்கேருந்து வந்துச்சு? வைப்புகளாக தான் திருடி இருப்பான். நிறைய வைப்புகள் திருட்டு கொஞ்சமாக கடன் வாங்கணும். ஃபுல்லாகவே கடன் வாங்கி கொடுத்தீங்கன்னா மாட்டிக்குவீங்க, லாபம் வராது. அப்போ லாபம் வரலாம், யாருக்கு சம்பளம் சார் கொடுக்குறது? வங்கினாவும் தான் சார் டெபாசிட்னு சொல்லுவோம், கூட்டுறவுனா பங்கு தானே சார் முக்கியம்னு சொல்றாங்க அப்படியா சார்? ஆமாங்க சார், கூட்டுறவுல பங்கு தொகை தான் முக்கியம்னு சொல்றாங்க, ஆனா பேங்க் லெவலில் தான் நம்ம டெபாசிட்னு சொல்றோம். அப்படிலாம் கிடையவே கிடையாது. சரிங்களா? நீங்கள் போய் நாளைக்கு வேலைக்கு போயிடுவீங்க. போன உடனே அந்த சொசைட்டி எத்தனை லட்ச ரூபா பங்குத்தொகை வாங்கியிருக்குன்னு பாருங்கள். ஓகேவா? அதே டெபாசிட் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கான்னு பாருங்கள். இப்போ தான் சொன்னேன், 1 லட்ச ரூபா வாங்கியிருப்பான் டெபாசிட். கம்மி தான் சார், ஆ பங்குத்தொகை கம்மியாக தான் வசூல் பண்றாங்க. ஆனா நான் எப்படி இப்படி இதை சொல்றாங்கன்னு நான் யோசிப்பேன். பங்குத்தொகை கம்மி தான் சார் சொசைட்டில. டெபாசிட் தான் முக்கியமான நிதி ஆதாரம். சரிங்களா? அது வந்துட்டு நீங்கள் எத்தனை பேர் சேர்ந்துருக்கீங்கன்னு ஒரு சப்போர்ட், பேக் போன், அவ்வளோதான். பட் நீங்கள் கடன் கொடுத்து முடிச்சிடறேன் இருங்க மேடம். நீ கடன் எவ்வளோடா கொடுத்துருக்கன்ற 1 கோடி கொடுத்துருப்பான். புரியுதுங்களா? 1 லட்ச ரூபா வச்சு எப்படி 1 கோடி கொடுத்தீங்க? 1 லட்ச ரூபா தான் கொடுத்துருக்க முடியும். நீங்கள் உறுப்பினர் எத்தனை பேர் சேர்ந்து 1 லட்ச ரூபா பங்கு தொகை போட்டு ஒரு சொசைட்டி ஆரம்பித்ததோட விளைவு, நீங்கள் அந்த ஏரியாவில் உள்ள பொதுமக்கள்கிட்டலாம் இருந்து டெபாசிட் கலெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பவர் கிடைக்கிது. சரிங்களா? இந்த 1 கோடி கடன் கொடுத்துருப்பான், 1 லட்ச ரூபா ஷேர் கேபிட்டல் வச்சுருப்பான், 1 கோடி கடன் கொடுத்துருப்பான். எங்கடானாக்கா அதில் 60-70 லட்சம், 60லேருந்து 70% வந்து டெபாசிட் தான் கலெக்ட் பண்ணியிருப்பான். மிச்சம் இருக்கக்கூடிய 30% இருக்கு இல்லையா, அதுதான் வந்துட்டு டிசிசிபிலெல்லாம் இருந்து கடன் வாங்கியிருப்பான். இது ஸ்ட்ராங்காக இருந்தால் அவன் உங்களை நம்பி கொடுப்பான். இதை புரிஞ்சுதுங்களா? கேளுங்க மேடம். சார் நீங்களே ஆன்சர் பண்ணிட்டீங்க சார். அவ்வளோதான், வெயிட் பண்ணணும், சொல்லிடுவேன். நடுவில் பூந்தீங்கன்னா நான் மறந்துடுவேன். ஓகே, குட். கான்செப்ட் பேசிக்காக யோசிங்க, கொஸ்டினை மனப்பாடம் பண்ணாதீங்க. இந்தியாவில் கரெக்டாக இருக்கா? இறுதிநிலை கடன் இவர் யார்? இவற்றில் யாரும் இல்லை சார், ஆர்பிஐ சார். ஆர்பிஐ. இவற்றில் யாரும் ஆர்பிஐ. ஒரு நாட்டில் இறுதிநிலை கடன் இவர் அப்படின்னு கேட்டால் யார்? மைய வங்கி. அந்த நாட்டின் மைய வங்கி. ஓகேவா? ஒரே கான்செப்ட் தான், பதில் வேற வேற. இறுதிநிலை கடன் இவர் என்ற பதத்தின் பொருள் வங்கிகளுக்கு கடன் வழங்கும் அமைப்பு. ஒரு நாட்டில் இன்னும் கூட தெளிவாக கூட சேர்த்துக்கலாம். ஒரு நாட்டில் வங்கிகளின் வங்கி, அவனை விட்டால் வேறு இங்கே உள்ள வங்கி வேறு எங்கேயும் போய் வாங்க முடியாது. பட் இப்போ கொஞ்சம் வெளியில் போயிடுச்சு, வெளியிலேருந்து வாங்கலாம். ஏன்னா வெளிநாட்டில் பிரான்ச் வச்சுருக்கான்ல, அவங்க நாட்டில் அவன் கடன் வாங்குவான். அந்த மாதிரிலாம் வந்துடுச்சு. ரைட், இது இந்த பதத்துக்கு இதுதான் அர்த்தம். ஓகேவா? யார் தப்பாக போட்டீங்க சொல்லுங்கள் பார்ப்போம். சார், ஒரு வங்கி வந்து நொடிப்பு நிலையில் இருக்கும்போது அந்த வங்கி நல்லா செயல்படணும் அப்படிங்கிறதுக்காக ஆர்பிஐ வந்து கடைசியா வந்து கடன் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி. அப்படியெல்லாம் போட முடியாது, அதுக்காக தான் அது கொடுத்தனே நான். நொடிப்பு நிலையில் போயிட்டான், லாஸ்ட் திவால் அப்படின்னா முடிஞ்சு போச்சு. அவனுக்கு பிடிச்சி அனுப்பி விட்ற வேண்டியது தான். அவனை பிடிச்சிட்டு வந்து உட்கார வச்சுக்கிட்டே இருப்பாங்க. சரி, அப்பயே கடன் கொடுத்தாலும் எப்பயாவது ரொம்ப ரேராக 100 வருஷத்துக்கு ஒரு வங்கி நொடிப்பு நிலை அடையும். அதுக்காக இவனை இறுதி நிலை கடைவோன்னு சொல்ல முடியும்? சரியா? வேணும்னே அதுக்கு தான் அதெல்லாம் கொடுத்தேன். சரி, இதுதான் இந்த பதம். அடுத்தது, அந்நிய செலாவணிக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பை கட்டுப்படுத்த அதிகாரம் படைத்தது யாரு? என்ன பண்ணுவான்னு பார்த்தோம். அதுக்கு என்ன பண்ணுவான் அவன்? 1 ரூபாய் மற்றும் நாணயங்களை தவிர அச்சிடுவது. நான் கேட்டதுக்கு பதில் போய் அந்த கிளாஸை போய் பாருங்க. கிளாஸை போய் பாருங்க. இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது நம்ம சரி, அதெல்லாம் இங்க பாருங்க. நம்மக்கிட்ட $100 இருக்கு, தேவை வந்துட்டு $250. அப்போ $க்கு தேவை அதிகமாக இருக்குது நம்மக்கிட்ட இருக்கிறதோட. அப்போ $, அதிக பணம் கொடுத்து 150 ரூபா கொடுத்து வாங்குற மாதிரி ஆயிரும். இப்போ இந்தியாவோட ரூபாயோட மதிப்பு என்ன ஆயிடுச்சு? அந்த கிளாஸை பார்த்துருக்கணும், பார்த்தா தான் அது புரியலாம், புரியாது, குறைஞ்சி போச்சு. அப்போ இந்த டைமில் என்ன பண்ணுவான்? குறைஞ்சிச்சுன்னா விலைவாசியில் ஏறி இருக்குன்னு. இந்த டைமில் என்ன பண்ணுவானாக்கா, இதை குறைக்கணும், இந்த கேப்பை. ஆர்பிஐ அவங்ககிட்ட இருக்கக்கூடிய ஃபாரின் கரன்சி உள்ளே இறக்குவான், ரிசர்வில் கொஞ்சம் வச்சுருப்பான் எப்பயுமே. இது வந்து ஆட்டோமேட்டிக்காக நடக்குது.
ஏன்னா நம்மளது வந்து மார்க்கெட் எக்கானமி. அதுக்கான டிமாண்டு, அதுக்கான சப்ளை. டிமாண்ட் இது சப்ளை. யூஎஸ் டாலருக்கான சப்ளை இது டிமாண்ட் இது. சரியா? இதை அங்கே டீட்டெயிலாக நடத்தியிருப்பேன், திரும்ப போய் பார்த்துக்கோங்க அந்த கிளாஸை. சப்ளை இந்த ரெண்டு தான் தீர்மானிச்சுக்கும். அப்போ டிமாண்டோட சப்ளை கம்மியாக இருக்குது, அதுவும் பயங்கர டிஃப்ரென்ஸ் இருக்குது. அப்போது இந்திய ரூபாயோட மதிப்பு ரொம்ப குறைஞ்சி போயிடும், 150 ரூபா கொடுத்து வாங்குற மாதிரி ஆயிரும். அப்போ என்ன ஆகுனாக்கா பெட்ரோல் விலையெல்லாம் ஏறிடும். புரியுதுங்களா? $1 கொடுத்து வாங்கிட்டு இருந்துருப்பான், இப்போயும் $1 தான் கொடுத்து வாங்குவான். $1 அப்போ 80 ரூபாயாக இருந்திருக்கும், இப்போ 150 ரூபாய் ஆயிடுச்சு. அப்போ பெட்ரோல் விலை என்ன ஆயிரும்? குருன்னு ஏறி போயிடும். பெட்ரோல் விலை ஏறினா புரிஞ்சு போச்சு, எல்லா விலையும் ஏறிடும். புரிஞ்சுதா? அப்போ என்ன பண்ணுவான்? இந்திய ரூபாயோட மதிப்பு குறைஞ்சிரும். ஸோ என்ன பண்ணும்? அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக ஆர்பிஐ அவன் கையில் வச்சுருக்கக்கூடிய கரன்சி உள்ளே இறக்கி விடுவான். $100 தான் சப்ளை ஆயிருக்கா, டிமாண்ட் 250 இருக்கா, அவன் ஒரு 100 இறக்கி விடுவான், அல்லது 50 இறக்கி விடுவான். அவன்கிட்ட இருக்கும் $50, அவன்கிட்ட இருக்கிறது அவ்வளோதான், 50 இறக்கி விட்டான். இன்னும் பணம் பத்தலை, வேலை அப்போ தான் லைட்டாக குறைஞ்சி ஒரு 120 ரூபாய்க்கு வந்துருக்கு $1. இன்னும் பத்தலை. இன்னும் இந்திய ரூபாயோட மதிப்பு இப்போ உள்ளே இறக்குனதுனால ரெண்டுக்கு கேப்பு குறைஞ்சி இந்திய ரூபாயோட மதிப்பு கொஞ்சம் உயரும். 150 ரூபா கொடுத்து வாங்கிட்டு இருந்த $1 இப்போ 120 ஆயிடுச்சு. இப்போ இந்திய ரூபாயோட மதிப்பு உயருதுன்னு அர்த்தம். அந்த பேசிக் கிளாஸ் பார்த்துருக்கணும், அப்போ தான் அது புரியும். இன்னும் ரொம்ப வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு, இந்திய ரூபாயோட மதிப்பு இன்னும் உயர்த்தணும் அப்படின்னு நினைக்கிறான். இன்னொரு $50 எங்கேருந்து கடன் வாங்குவோம்? ஆர்பிஐ. ஃபாரின் கரன்சி வேணா ஏட்டங்க கடன் வாங்குவான்னு பார்த்தோம். விடிய கதை கேட்டு சீதைக்கு சித்தப்பன் நானாமா. எத்தனை தடவை தெளிவா அதுக்கு மேலே எவங்க நடத்துவான்? அதுக்கு மேலே தெளிவாக எவன் நடத்துவான் சொல்லுங்க பார்ப்போம். ஃபாரின் கரன்சி கடன் வேணும்னா IMF கிட்ட போவான். சரியா? அங்கேருந்து வாங்கி இங்கே இறக்கிடுவான். உலக வங்கி எதுக்கு தான் கடன் கொடுப்பான்னு பார்த்தோம்? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கு நீண்ட கால கடன் கொடுப்பான். தெளிவாக பார்த்துக்கோங்க. நான் நடத்துனதுலேருந்து தான் கொஷின் வரும், தெளிவாக நடத்துனதை புரிஞ்சுக்கோங்க. சும்மா இப்போ வீடியோ பார்க்காதீங்க, சும்மா மொட்டையாக புக்கு படிக்காதீங்க. என்ன அர்த்தம் அப்படின்னு கேளுங்க. இதுக்கு என்ன வித்தியம்? IMF இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன், வேர்ல்டு பேங்க் இன்டர்நேஷ்னல், என்னடா வித்தியாசம்? ஃபஸ்ட்டு அதை புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு தான் கிளியராக சொல்கிறது, பிரித்து வச்சு ஒன்று கம்பேர் பண்ணி. அப்படியே கரெக்டாக தப்பாக சொல்கிறீங்க. அதை பழமொழி சொல்லுவாங்க, விடிய கதை கேட்டு சீதைக்கிற அப்போ சித்தப்பேன் அப்படின்னு. அது மாதிரி சொல்கிறீங்க. கதை ஒழுங்காக கேட்கல, நீங்கள் ஏதோ படிக்கிறீங்க, கண்ணை மூடிட்டு படிக்கணும். நிறையா நேரம் படித்தாதான் பாஸ் ஆக முடியும். கஷ்டப்பட்டு படிக்கணும். அதே மைண்ட் செட்டை மாற்றி வச்சுட்டானுங்க. அதனால் கஷ்டப்படணும்னு போராடிட்டு இருக்கீங்க. ஈஸியாக படிங்க, கிளாஸை பாருங்கள், வேறு ஒன்றும் பண்ணாதீங்க, புரிஞ்சுக்கங்க. ரைட், கிளாஸை கவனிச்சாவே போதும். சரி, அடுத்தது அப்போ என்ன பண்ணுவான்? IMFட்டேருந்து இன்னொரு $50 வாங்கி இறக்குவான். அப்போ இந்திய ரூபாயின் மதிப்பு 150 குறைஞ்சி போச்சா? இப்போ இறங்கி திரும்ப 80க்கு வந்துடும். அப்போது ஒரு $80 80 ரூபா கொடுத்து வாங்கலாம். இப்போ என்னாச்சு? இந்திய ரூபாயோட மதிப்பு உயர்ந்திருக்கா, ஏறி இருக்கா, இறங்கியிருக்கா? ஏறி. அதிக ரூபா கொடுத்து $US வாங்கினீங்க, இந்திய ரூபாயோட மதிப்பு குறைஞ்சிதுன்னு அர்த்தம். கம்மி ரூபா கொடுத்து வாங்கினா இந்திய ரூபாயோட மதிப்பு உயர்ந்துக்கிட்டே இருக்குன்னு அர்த்தம். சரியா? ரைட். பின்வரும் ஒன்று சரியான கூற்று. அட்டவணையில் இடப்பட்ட வங்கி என்பது RBI நிர்ணயத்தில் குறைந்தபட்ச என்னங்க ஆன்சர்? இதுக்கு எல்லாமே கரெக்டு. ஒரு குறைஞ்சபட்சம் இவ்வளோ பெய்ட் அப் ஷேர் கேபிட்டல் இருக்கணும் அப்படின்னு இருக்கு. அப்போல்லாம் எவ்வளோ தெரியுமா? ஏதோ 5 கோடியே நம்ம தான் நினைக்கிறேன். 5 கோடி 5 லட்சமா சம்திங். 5 லட்சம் தான். ஒரு பேங்க் ஆரம்பிங்கன்னா 5 லட்சம் இருந்தால் போதுங்க. அப்போ பார்த்துக்கோங்க. ஆனால் அந்த நம்பரை விட்டுருங்க. அதான் குறிப்பிட்ட நிர்ணயித்த குறைந்தபட்ச பங்கு மூலதனம் காப்பு நிதி கொண்டிருக்க வேணும், ரிசர்வ் ஃபண்டு. ஒரு வங்கி RBI சட்டம் அட்டவணை 2இல் இடம் பெற்றிருக்க வேண்டும். இல்லைங்க. ஓ, எது அட்டவணையிடப்பட்ட வங்கியா? ரைட். ஆமாம், கரெக்டு. ஏன்னா நீ வங்கியை ஆரம்பிக்கணும்னா அட்டவணை 2இல் இறக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் அட்டவணை இடப்பட்ட வங்கியாக இருக்கணும் அப்படின்னாக்கா நீ என்னவா இருக்கணும்? அட்டவணை 2இல் பேர் இருக்கணும். DCCBலாம் அட்டவணை இடப்பட்ட வங்கியா? ஏதாவது அட்டவணை இடப்பட்ட வங்கியில் இருக்குமா? DCCB இருக்கா அப்படின்னா இல்லை. கூட்டுறவு வங்கியில் அட்டவணையிடப்பட்ட வங்கியில் இருக்கிறது யார் அப்படின்னா ஸ்டேட் அபெக்ஸ் கோஆபரேட்டிவ் பேங்க் இருக்குல்ல,
அதில் எல்லா பேங்க்லாம் இல்லை, இந்தியா முழுவதும் எத்தனையோ 34 என்னமோ இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஸ்டேட் அபெக்ஸ் கோஆப்ரேட்டிவ் பேங்கு. அதில் 24 என்னமோ தான் இருக்குது ஷெட்யூல்டு லிஸ்ட்டில். அதே மாதிரி அர்பன் பேங்க்ஸ் இருக்குல்ல, அர்பன் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸு, அது ஏதோ 1000 கணக்கில் இருக்குது, 1000 சில்லறை எவ்வளோ வருது. அதில் அட்டவணைப்பட்ட ஷெட்யூல்டு அர்பன் கோஆப்ரேட்டிவ் பேங்க் பார்த்தீங்கன்னா 54 சம்திங், 50 ப்ளஸ் வரும். 52 சார். 52 சம்திங் வரும். அப்போது நீ பேங்க் ஆரம்பிக்கணும்னா அட்டவணையில் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. பட் அட்டவணை 2ல் அட்டவணையிடப்பட்ட வங்கியாக மாறணும்னா லிஸ்ட்டு 2 அட்டவணை ஆர்பிஐ வங்கி சட்டம், ஆர்பிஐ சட்டம் அட்டவணை 2ல் அந்த பேங்கோட நேம் வந்துச்சுன்னா அதுதான் அட்டவணையிடப்பட்ட வங்கி. ஆர்பிஐ நிர்ணயித்துள்ள விதிமுறைகள் முறையாக பின்பற்ற வேணும். இது 2 இருந்தால் தான் அட்டவணை 2ல் உங்கள் பேர் வரும். அந்த வங்கி தான் யார்? அட்டவணையிடப்பட்ட வங்கி. மேற்கூறிய அனைத்து. ஓகேவா? இதோட கோர்வையாக வரணுங்க, நான் போடல இந்த வார்த்தையை. மேற்கூறிய அனைத்து. வெரி குட், நிறைய பேர் ஆன்சர் கரெக்டாக. அடுத்தது சரியான கூற்று. இதுக்கு என்ன ஆன்சர் சொல்லுங்க பார்த்தோம். இது நான் முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஓகேவா? தப்பு. 2 மட்டும் தான் சார் சரி. தப்பு. நாட்டுடைமையாக்கப்பட்டது 1948ஆம் ஆண்டு. நாவதான் சட்டத்தின் இது கரெக்டு. 1940 ஏப்ரல் 1 தொடங்கினா ஜனவரி 1. ஜனவரி 1 நாட்டுடைமையாக்குனது ஜனவரி 1. துவங்கினது எப்போ? ஏப்ரல் 1. ஏப்ரல் 1. அப்போ என்ன, எது மட்டும் தான் சரி? 2 மட்டும். ஃபுல்லாக புரிஞ்சு வச்சுருந்தீங்கன்னா ஆன்சர். ஓகேவா? ரைட். சரியான கூற்று. இந்தியாவில் அனைத்து செலாவணி அச்சடிப்பு. இதில் என்னங்க ஆன்சரு? 1 ரூபாய் நோட்டு மற்றும் அனைத்து நாணயங்கள் தவிர அனைத்து ரூபாய். 4வது சார். செலாவணினா எல்லாமே, அதாவது பண்டத்தையும் பணியையும் பரிமாறிக்கிறதுக்கு பயன்படுத்துறதெல்லாம் செலாவணி. காயின், ரூபாய் நோட்டு எல்லாம். காயின், ரூபாய் நோட்டு எல்லாமே ஆர்பிஐ வெளியிடுறான் இல்லை? இல்லைங்க சார். படிச்சுட்டு போகணும். ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஆன்சர் போட்டக்கூடாது. இப்போ எடுத்தோன்னே சொல்ல முடியாது. இது சரி இருக்கட்டும் அப்படின்னு வச்சுட்டு போவோம். அனைத்து ரூபாய் நோட்டுகளும் அச்சடி ஆர்பிஐயா? இல்லை. 1 ரூபா நோட்டை யார் அச்சடிப்பா? இந்திய நிதி அமைச்சகம். 1 ரூபாய் நோட்டு மற்றும் அனைத்து நாணயங்களும் அச்சடிப்பது மாநில நீதித்துறை. நிதித்துறையா? நீதித்துறை இல்லை, மாநில நிதித்துறைன்னு வந்திருக்கணும். நிதித்துறை சார். ஆமாம், நிதித்துறை. அதுவா? அதுவும் கிடையாது. அவனும் கிடையாது. இவன் 4 மட்டும் தான் கரெக்ட். அடுத்தது தவறான கூற்று எது? அட்டவணைப்படுத்தப்பட்ட பொதுத்துறை வங்கிகளின் எண்ணிக்கை 22. 12 தான். இது எல்லாமே தப்பு. அட்டவணைப்படுத்தப்பட்ட இந்திய தனியார் துறை வங்கிகளின் எண்ணிக்கை அதுதான் 22. 24 இருக்கும், 22 தான். சரியா? எங்கேயாவது நோட்ஸில் இருந்துச்சுன்னா மாற்றிக்கங்க. அட்டவணைப்படுத்தப்பட்ட வெளிநாட்டு தனியார் வங்கி அது 44. எல்லாரும் கரெக்டாக போட்டிங்களா? எல்லாமே தப்பு. இப்போ மேற்கூறிய அனைத்து தவறு தானே கேட்டிருக்கான். எது சரின்னு கேட்டா என்ன பண்ணணும்? எதுவுமே சரியில்லை, அவ்வளோதான். வெற்றில் ஏதும் இல்லை. தொடக்க வேளாண்மை குற்றச்சங்கம் துவங்க யாரிடம் பதிவு செய்ய வேண்டும்? ஆர்பிஐ தேவையில்லை. சரியா? யார் யார் மட்டும்தான் ஆர்பிஐ போகணும்? வெரி குட். டிஸ்ட்ரிக்ட் சென்ட்ரல் கோஆபரேட்டிவ் பேங்க், அர்பன் பேங்க், அபெக்ஸ் கோஆபரேட்டிவ் பேங்க். சரி, பேங்க்னா ஆர்பிஐனாக்கா இவன் வாங்கணுமா? நிலவலை வங்கி வாங்கணுமா? இல்ல சார், இல்லைங்க சார். ஓகேவா? ரைட். நிலவலை வங்கி வந்துட்டு செபி கிட்ட தான் பர்மிஷன் வாங்கணும். அதுவும் தொடக்க நிலவலை வங்கி தேவையில்லை. நேற்று ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, சார் டிபெஞ்சர்னா என்ன சார், எனக்கு புரியவே இல்லை சார் அப்படின்னு. அதாவது நிலவலை வங்கி வெளியிடறான்ல அந்த டிபெஞ்சர், அதோட வீடியோ உங்களுக்கு நான் இருக்குது, அவங்களுக்கு பதில் போட்டிருப்பேன், உங்களுக்கு அனுப்பி விட்றேன். ஓகேவா? சரி. அடுத்து சரி சொல்லிடுறேன். நிலவலை வங்கிக்கான முக்கிய நிதி ஆதாரம் எது? கடனீட்டு பத்திரங்கள் வெளியிடுதல். கரெக்டா? அவன் டெபாசிட் கலெக்ட் பண்ண மாட்டான். அந்த கடனீட்டு பத்திரத்தை யார் வழங்குவா? தொடக்க நிலவலை வங்கி சார்பாக யார் வெளியிடுவா? மாநில நிலவலை வங்கி, மாநில மத்திய நிலவலை வங்கி. ஓகேவா? அந்த நிலவலை வங்கி வெளியிடக்கூடிய அந்த கடனீட்டு பத்திரிக்கை யாருக்கு அங்கீகாரம் கொடுப்பா? மாநில அரசு. அவ்வளோதான். அதை வாங்கி
வசூலித்து மாநில நிலவலை வங்கி தொடக்க நிலவலை வங்கிக்கு கடனாக கொடுப்பான். ஓகேங்களா? சரி, இந்த நிலவலை வங்கி டெபாசிட் கலெக்ட் பண்ண முடியுமா? சாதாரணமாக முடியாது. ஆனால் ஃபிக்ஸட் டெபாசிட் மட்டும் வாங்கிக்கலாம். ஓகேவா? ரைட். அடுத்தது, மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியை துவங்க யாரிடம் பதிவு செய்ய வேண்டும்? நபார்டு தேவையில்லை. நபார்டுக்கு பர்மிஷன், அந்த ஆர்பிஐ பர்மிஷன் வாங்கின அந்த லெட்டரை மட்டும் ஃபார்வர்ட் பண்ணால் போதும். இந்த பாரு, நான் டிஸ்ட்ரிக்ட் சென்ட்ரல் கோஆபரேட்டிவ் ஆரம்பிச்சிட்டேன், நான் கிராமப்புறத்துக்குலாம் கடன் கொடுக்க போகிறேன் பிஎஸ்சிஎஸ் மூலிமா. ஸோ நீ என்ன பண்ணணும், எனக்கு பணம் தேவை, நீ எனக்கு கடன் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு அறிவுரை. அவ்வளோதான், அறிவுறுத்தல். இந்தியாவில் தற்பொழுது எத்தனை வட்டார கிராமிய வங்கிகள் உள்ளது? சரியா? ஆர்ஆர்பி 43. ஓகேவா? ரைட். ஆர்ஆர்பியோட நோக்கம் என்ன? அடுத்த கேள்வி நீங்கள் கேட்டுக்கணும். எஸ், அந்த ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரிக்கு கடன் கொடுக்கணும், அதாவது ப்ரியாரிட்டி செக்டாருக்கு லோன் கொடுக்கணும். ப்ரியாரிட்டி செக்டார்னால் யார்? வறுமை கோட்டு கீழே உள்ளவங்க, விவசாயம், சரியா, சிறு தொழில் செய்கிறவங்களுக்கு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி, இவங்க தான் ப்ரியாரிட்டி செக்டார். கேட்பாங்க, நோட் பண்ணிக்கோங்க இந்த வார்த்தையை. அடுத்தது, இது எதுக்காக தொடங்கினாங்க, எந்த ஆண்டு தொடங்கினாங்கன்னு பார்த்தோம், அதெல்லாம் கேட்டுக்கணும் நீங்கள். ஆர்ஆர்பி எந்த ஆண்டு தொடங்கினாங்க? முதல்ல ஃபேக்ட் அதெல்லாம் என்னாண்டு? 1976. இந்தியாவில் தற்பொழுது உள்ள அட்டவணையிடப்பட்ட மாநில கூட்டுறவு வங்கிகள் எண்ணிக்கை எத்தனை? 24. இந்தியாவில் மொத்தம் 34 மாநில கூட்டுறவு வங்கி இருக்காமா. ஸ்டேட்டு 28 சார். 34 என்ன சார் அப்படின்னா அந்த யூனியன் டெரிட்டரிலாம் இருக்குல்ல, அது இதுவாக இருக்குமா அது மாதிரி 24 ஷெட்யூல்டு பேங்க், கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ், அபெக்ஸ் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ். இந்தியாவில் தற்பொழுது அட்டவணையிடப்பட்ட நகர கூட்டுறவு வங்கிகள் எண்ணிக்கை 52. சரியா? மொத்தம் 1000 சில்லறை என்னமோ இருக்குது நகர கூட்டுறவு வங்கி இந்தியா முழுவதும். சரியா? 1000 சில்லறை, அதெல்லாம் 50. என்னம்மா? 2 क्वेश्चन இதே क्वेश्चनाவே கேட்டிருக்கீங்க சார். அப்படியா? சரி, பரவாயில்ல, விடுங்க. அடுத்தது எங்க இருக்கு? அடுத்தது கீழே இருக்கு சார். இதுவா? 28ஆ? இல்ல சார், அதுக்கு அடுத்து வரும். சரி, அது 29. பரவாயில்ல. 2 தடவை 2 மார்க் கிடைச்சிருச்சா? பரவாயில்ல, அப்படி கூட அங்கேயும் வரும், பார்த்துக்கோங்க. இந்தியாவில் தற்பொழுது மாநில கூட்டுறவு வங்கிகள் எண்ணிக்கை எவ்வளவு? மொத்த மாநில கூட்டுறவு வங்கி 34. ஓகேவா? அடுத்தது, இந்தியாவில் தற்போது அட்டவணையிடப்பட்ட 2 தடவை வந்துருச்சா? தப்பு, அட்டவணையிடப்பட்ட வரக்கூடாது, இந்த அட்டவணையை கட் பண்ணிடுங்க. ஓகேவா? நகர கூட்டுறவு வங்கிகள் எண்ணிக்கைன்னு வந்துருக்கும் 1405ன்னு நினைக்கிறேன். ஓகேவா? அதை கேட்குறது தான் இப்படி தப்பாக ஏதோ கொண்டு வந்துகிட்டே இருக்குது, அது மாற்றி கேட்டுருக்கேன். 1405 அந்த லிஸ்ட்டெல்லாம் தரேன். மொத்தம் எத்தனை அட்டவணையிடப்பட்ட வங்கிகள் இருக்குது, ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு கேட்டகரியிலையும். தமிழ்நாட்டில் தற்பொழுது உள்ள மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கிகள் எண்ணிக்கை 24. மொத்தம் எத்தனை மாவட்டம் இருக்குது? 32. இவ்வளோ தான் இருக்குது. இப்போ தான் சேலம் மாவட்ட கூட்டுறவு வங்கி பிரிச்சிருக்காங்க. நாமக்கல் பிரித்து 1990களில் நாமக்கல் பிரிச்சிருப்பாங்க. நாமக்கலுக்கும் சேலத்துக்கும் ஒரே டிஸ்ட்ரிக்ட் சென்ட்ரல் கோஆபரேட்டிவ் பேங்க் தான். அது போன வருஷம் தான் பிரிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். யாராவது சேலத்தில் தெரிஞ்சவங்க இருக்கீங்களா? பிஎஸ்சிஎஸில் சேலத்துக்காரங்க யாரும்? இப்போ தான் பிரிச்சிருக்காங்க அதை நாமக்கலுக்கு. அது மாதிரி நிறையா டிஸ்ட்ரிக்ட் கிடையாது, கம்பைண்டாகவே இருக்குது. ஸோ 24 இப்போ ஆஸ் ஆஃப் நவ். இந்தியாவில் தற்பொழுது உள்ள லோக்கல் ஏரியா வங்கி, இங்கிலீஷில் போடலையா? லோக்கல் ஏரியா பேங்க்கு, லோக்கல் ஏரியா பேங்க் மொத்தம் 2. ஆந்திராவில் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் 2. லோக்கல் ஏரியானா அந்த சின்ன ஏரியாவுக்கு மட்டும் ஒரே ஒரு பேங்க் இருக்கும். இப்போ ஒரு அர்பன் பேங்க்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சேலத்தில் செவ்வாப்பேட்டை அர்பன் பேங்க் இருக்குது. இந்த ஏரியாவை சுற்றி அர்பன் கோஆபரேட்டிவ் பேங்க் 4-5 பிரான்ச் ஓப்பன் பண்ணி நடத்திட்டு. இதே மாதிரி பேங்க்கு வணிக வங்கி அது அந்த சின்ன ஏரியாவில் மட்டும் இருக்கும். அதே மற்ற வணிக வங்கிக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்னா, மற்ற வணிக வங்கியில் ஒரு மாநிலம் முழுவதும் செயல்படும், அல்லது 4-5 மாநிலத்துக்கு செயல்படும், அல்லது இந்தியா முழுவதும் அவன் பிரான்ச் ஓப்பன் பண்ணிக்கலாம். மற்ற கமர்ஷியல் பேங்க், இந்த லோக்கல் ஏரியா பேங்க்கு அர்பன் பேங்க் மாதிரி அந்த குறிப்பிட்ட ஏரியாவில் மட்டும்தான் இருக்கும். அது மாதிரி 2 இருக்குது. ஆந்திரா தான் நினைக்கிறேன் 2மே. ரைட்.
இந்தியாவில் தற்பொழுது உள்ள சிறிய நிதி ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்ஸ் மொத்தம் எத்தனையா 11 இருக்காமா. இதெல்லாம் ஆர்பிஐயில் லிஸ்ட்டில் இருக்குது கரண்ட்டில் இப்போ எடுத்தது 2025 படி எடுத்தது. ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்னே கொடுத்துருக்கான் லிஸ்ட்டில். சரி சின்ன அதாவது இந்த கடன் இருக்குல்ல மைக்ரோ கிரெடிட் கொடுக்குறான்ல ரெப்கோ பேங்க்லாம் இருக்குல்ல அதெல்லாம் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்கில் வரும். அது அப்புறம் ஈக்விடாஸு அதெல்லாம் வரும். அவனோட வேலையை மைக்ரோ கிரெடிட் தான் ஃபஸ்ட்டு கொடுப்பான். அது மாதிரி அடுத்து பேமெண்ட் பேங்க்ஸ் மொத்தம் 6 இருக்குது. என்னென்னு லிஸ்ட் அனுப்புகிறேன். ஏர்டெல் பேமெண்ட் பேங்க்கு சரியா, பேடிஎம், அது மாதிரி இந்தியாவில் எது எது இருக்குன்னு அது ஒரு 6 இருக்குது லிஸ்ட் அனுப்புகிறேன் பார்த்துக்கேன் யார் யார். உள்ளூர் பகுதி வங்கிகள் லோக்கல் ஏரியா பேங்க் 2, கோஸ்டல் உள்ளூர் பகுதி வங்கி கிருஷ்ணா பீமா சம்ருதி இது 2 நோட் பண்ணிக்கோங்க. 2 தான் இருக்குது அதனால் அது 2 கேட்டேன். ஆர்பிஐயில் லிஸ்ட்டில் இருக்குது இதெல்லாம் ஓகேவா. அது 2. அடுத்தது வேறுபட்ட ஒன்று எது? இதில் என்னங்க வேறுபட்ட ஒன்று? ஐடிபிஐ இது வந்து பிரைவேட் பேங்க். ஐடிபிஐ லிஸ்ட்டு தரம் பார்த்துக்கோங்க. இது 2 வந்துட்டு நேஷ்னலைஸ்ட் பேங்க் 35 ஓவர் இதோட சரியா. ரைட் எல்லாம் நேற்று எழுதிட்டு நிறைய ஆவலோடு இருந்திருப்பீங்க. சொல்லுங்கள் பாப்பா எவ்வளோ மார்க்? ஒவ்வொருத்தங்களாம் சொல்லணும், கையாமையான்னு கத்தக்கூடாது. ஒவ்வொருத்தங்களாம் சொல்லுங்கள். அடுத்தவங்க பேச ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் ஆஃப் பண்ணிக்கோங்க. எவ்வளோ எடுத்தீங்க? ஹையஸ்ட் 35 யாராவது எடுத்தீங்களா? 33 ஹையஸ்ட். வெரி குட். 32 சார். 32 வெரி குட். 32 சார். 31 30க்கு மேலே போயிட்டீங்கன்னா சூப்பர் ஓகேங்களா. 28க்கு மேலே இருந்தால் குட்டு. அது கீழே இருந்தால் நீங்கள் ஒழுங்காக கிளாஸ் 30 இருந்தால் கூட 30 அதுக்கு மேலே இருந்தால் சூப்பர். இந்த பேங்க் நம்பர்ஸ்ல தான் சார் கொஞ்சம் பரவாயில்ல தப்பு இல்லை. சரி அந்த ஃபேக்ட் அதெல்லாம் அடுத்த தடவை அதெல்லாம் சரியாயிடும். கான்செப்டில் எல்லாம் கரெக்டாக அடிச்சிட்டிங்கன்னா சூப்பர். நான் நடத்தினதெல்லாம் நடத்தாது ஒரு 5 கொஸ்டினா சரி அப்போ வச்சுக்கோங்க. 5 கொஸ்டின் எடுத்துக்கிட்டாலும் ஒரு 28 அடித்தாவே சூப்பர் தான் என்னை பொறுத்த வரைக்கும். சார் கொஸ்டின்ஸ் ஆன்சர் கொஞ்சம் மிஸ்டேக்கா இருக்கிறதுனால கன்ஃபியூஷனா இருக்கு சார், அது கொஞ்சம் கரெக்ட் பண்ணுங்க. ஆமாம் கன்ஃபியூஷனாக இருக்கிறதுக்கு தான் உங்களுக்கு அப்படி கொடுக்குறது. அப்படி ஈஸியாக அவங்க நீங்கள் படித்ததெல்லாம் அங்கே வரணும்னா எத்தனை பேருக்கு அவன் வேலை கொடுப்பான் சரிங்களா. கன்ஃபியூஷன் ஆகணும் நீங்கள். அதான் சொல்லிட்டேன் நிறைய தெரிஞ்சுக்க முடியுது. ஆமாம் நீங்கள் எல்லாம் மேலோட்டமாக படிச்சுட்டு போயிடுவீங்க. அப்ஜெக்டிவ் டைப் நீங்கள் கிளாரிட்டியாக படித்தா தான். படிக்கிறேன் வாட்சி போகிறீங்க அர்த்தமே தெரியாமல் வாட்சி போய் என்ன பண்ணுறது சரிங்களா. அது பிரயோஜனமே கிடையாது. ரைட் பார்த்துக்கலாம். டவுட் இருக்கிறத போடுங்க. திங்கக்கிழமையிலேருந்து ரெகுலராக டெஸ்ட் இருக்குது. அதுக்கான வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன். உங்களுக்காக தான் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். ரைட் பார்க்கலாம். டவுட் இருக்கிறத எந்த கொஸ்டின் எதை வேணாலும் போய் அடிங்க. சரி மற்ற இதெல்லாம் எப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் போடுவாங்க கொஸ்டின் எல்லாம் சும்மாலாம் இருக்க மாட்டீங்க. கண்டது கிடையாது எல்லாம் வாங்கி டெஸ்ட் எழுதிக்கிட்டே இருப்பீங்க. அந்த கொஸ்டின்லாம் நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு உங்களால் ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டு ஆன்சர் பண்ண முடியுதா? சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. ஹலோ சார் அதெல்லாம் மேக்ஸிமம் ஃபேக்ட்ஸா தான் சார் இருக்கு. ஃபேக்ட்டா தான் இருக்கும். கான்செப்ட்லாம் ஆமா அங்க சார். வரவே வர. இந்த क्वेश्चन அனுப்பி பாருங்க அவங்க அதெல்லாம் பீதி ஆயிருவாங்க அவங்க. ஆமாவா? தெரியல சார் இன்னும் யாரும் கேட்கல. என்ன மேடம்? வேற எந்த கொஸ்டினும் பார்க்கலங்க சார். சரி நீங்கள் பார்க்கல. அவங்க அதே மாதிரி கேட்பாங்க. இந்த அளவுக்குலாம் கேட்க மாட்டாங்க அப்படிம்பாங்க. நீங்கள் இந்த அளவுக்கு படித்தாதான் புரிஞ்சு படித்தாதான் அங்கே கான்செப்சுவல் கொஸ்டின் தான் இருக்கும் நிறையா. நம்மளோட கோஆப்ரேட்டிவ் கிரெடிட் அண்ட் பேங்கிங், அப்புறம் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட், அப்புறம் அக்கௌண்ட்ஸு 3மே கான்செப்சுவல் கொஸ்டின் அதிகமாக இருக்கும். அல்லது ஃபஸ்ட்டு 2ல் வந்து கூட என்ன பண்ணுவோம் கான்செப்ட் இது ஃபேக்ட் கொஸ்டின் இல்லை. ஃபஸ்ட்டு நம்மளதில் மட்டும் தான் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட்டில் தான் ஃபேக்ட்டு கான்செப்ட்டு 2 ஈவனாக இருக்கும். ஏன்னா அதில் செக்ஷனு ரூல்லாம் வருதில்ல அதில் கேட்டு விட்ருவாங்க. பட் பேங்கிங்கு 70% பேங்கிங் கொஸ்டின்ஸ் வந்து கான்செப்ட் தான் வரும். 30% அவனால் ஃபேக்ட் எடுக்க முடியும். ஃபேக்ட்டும் கவர் பண்ணி விட்டுருங்க கவலைப்படாதீங்க வந்துடும். அடுத்தது அதே ஏதோ கொஸ்டின் கேட்குறேன்னு எங்கேயாவது போய் கேட்டு விட்ருவானுங்க. அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க. 2020-21 அந்த டிஆர்பி எஸ்ஆர்பி கொஸ்டின்லாம் அனுப்புனாங்க. ஏகப்பட்டது தப்பு பாருங்கள். அதெல்லாம் அப்புறம் நான் கடைசியில் டிஸ்கஸ் பண்ணுறப்ப பார்ப்போம். அதெல்லாம் அனுப்பியிருக்காங்க பார்ப்போம். அப்புறம் வேறு என்ன சார்? மதுரை 2020 டிசிபி எக்ஸாமோட மேடம் நான் முடிச்சிடறேன் மேடம். இருங்க மேடம் நான் முடித்தோடனே பேசுங்க மேடம். பாருங்கள் இப்போ பிரேக் ஆகிடுச்சு. நான் என்ன சொல்ல வந்தேன்னு சரி சொல்லுங்கள்.
சொல்லுங்கள் மேடம். நான் மறந்துட்டேன், நீங்கள் சொல்லுங்கள். நான் பேசும்பொழுது குறுக்க வந்தீங்கன்னா இல்லை சார், இந்த 2020 வந்து டிசிபி மதுரை கொஸ்டின் பேப்பர் நான் அனுப்பிடுறேன் பாருங்க சார். அவ்வளோ ஒரு டஃப்பாக அவள் எப்படி கொஸ்டின் எடுத்தாங்கன்னே தெரியல சார். பாராகிராஃபாக இருக்கு அது கொஸ்டின் ஆன்சரே அட்டன் பண்ண முடியலைங்க சார். இப்போ போய் அட்டன் அதை நான் அனுப்பிடுறேன் பாருங்க சார். நான் பார்க்குறேன், அதை அப்புறம் பேசிக்கலாம். சரிங்க சார், ஓகே சார், தேங்க்ஸ். இன்னைக்கு காலையில் ஒரு கொஸ்டின் போட்டிருந்தாரு, அதை இங்கேயே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு சங்கத்தை தொடங்குறதுக்கு குறைஞ்சபட்சம் எத்தனை பேர் வேணும்? 25 சார். 1904 சட்டப்படி 10 சார். அதுபடி எத்தனை பேர்? 10 பேர். ரைட். அந்த சட்டம்னு சொல்லி கேட்டால் தான் அது. நீங்கள் இப்போ ஒரு சங்கத்தை ஆரம்பின்னு மொட்டையாக கேட்டானா அங்கே 10 பேர் இருக்கும். உடனே நீங்கள் அங்கே போயிட்டு அதை எப்படி நீங்கள் 1904ஆம் ஆண்டு 10 பேர் தானே, நீங்கள் என்ன 25 பேர்னு கேட்குறீங்க, கேட்கக்கூடாது. சரியா? ஒரு கூட்டுறவு சங்கத்தை தொடங்கினா எத்தனை பேர் வேணால் இப்போ கரண்ட்டில் உள்ள சட்டத்தை தான் எடுத்துக்கணும். ஓகேவா? ரைட். மொட்டையை கேட்டானா இல்லை சார் கொஸ்டின் கேட்டதே தப்பு, அங்கெல்லாம் நம்ம விவாதம் பண்ண முடியாது, பண்ணக்கூடாது. நான் கேட்குறது அவ்வளோதான், டேரெக்டாக. நம்ம எக்ஸ்ட்ராடினரியாக திங்க் பண்ணக்கூடாது, சிம்பிளாக திங்க் பண்ணுங்க. ரைட், அந்த மாதிரி. ஓகேவா? இது வந்து தொடக்க சங்கத்துக்கு மட்டும்தான் இந்த நம்பர். புரிஞ்சுதா? அதில் ஒருத்தர் இப்போ கரண்டில் புக்கில் உள்ளதை ஸ்டேட்மெண்ட் எடுத்து போட்டு இன்றைக்கி ஒருத்தர் கேட்டிருந்தார். அதே சங்கங்கள், ஒரு குறிப்பிட்ட சங்கம் சேர்ந்து ஆரம்பிப்பாங்களே, அந்த சங்கங்களுக்கு பேர் என்ன? கூட்டுறவு சங்கங்களை உறுப்பினர்களாக கொண்ட சங்கத்தில் அந்த சங்கத்தோட தலைவர்கள். மேடம் இங்கே கேளுங்க, நான் பல டைம் சொல்லிட்டேன். நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லத்தான் சொன்னேன். நான் கேட்ட கேள்வி என்ன, நீங்கள் என்ன உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லக்கூடாது. நான் கேட்ட கேள்வி அங்கே உள்ள ஆப்ஷன், அதுக்கு தான் நீங்கள் பதில் சொல்லணும். நான் என்ன கேள்வி கேட்டேன்? சங்கம்லாம் சேர்ந்த மைய வங்கி. மைய வங்கி. அப்புறம் வேற? அவ்வளோதானா? சங்கங்கள்லாம் சேர்ந்து உருவாக்குறதுல 2 இருக்குது. மைய வங்கிலாம் சேர்ந்து உருவாக்குறது தலைமை வங்கி. புரிஞ்சதா? தெரிஞ்சதா சொல்ல மாட்டேங்கிறீங்க பாருங்க. தனிநபர் உறுப்பினராக கொண்ட சங்கங்களுக்கு மட்டும்தான் குறைஞ்சபட்சம் 25 உறுப்பினர் இருக்கணும். சரியா? சங்கங்கள்லாம் ஒன்று சேர்ந்து உருவாகக்கூடிய சங்கம் இருக்கு இல்லையா, மைய வங்கியோ தலைமை வங்கியோ, அவங்களுக்கெல்லாம் 25 பேர் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதுதான் அந்த புக்கில் இருக்கக்கூடிய விஷயம். 10 பேர் கூட இருக்கலாம். சரிங்களா? அதுக்கு மேலே எத்தனை பேர் இருக்கலாம்? 2 சங்கம் கூட சேர்ந்து கூட ஆரம்பிச்சிக்கலாம். அதுதான் அதுக்கு பொருள். அது குறைஞ்சபட்சம் 10 பேர் போட்டிருக்கானா, அப்போ 10 சங்கம் இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். புரிஞ்சதா? அந்த ஸ்டேட்மெண்ட் அதை போய் படிங்க, திரும்ப கூட நான் அனுப்புகிறேன் பாருங்கள், இதுக்கு தான் அர்த்தம். அதனால தான் சொல்லுவாங்க, ஒரு சார் 25 நபர் இருந்தால் தான் சார் ஆரம்பிக்க முடியும் ஒரு சங்கத்தை. அது தொடக்க சங்கத்துக்கு அதெல்லாம் தெளிவாக போட்டிருக்கு அந்த ஸ்டேட்மெண்ட். 2வது ஸ்டேட்மெண்ட்டு, 3வது ஸ்டேட்மெண்ட். இந்த மைய வங்கியோ தலைமை சங்கத்தையோ சங்கங்கள் தான் சேர்ந்து உருவாக்கும். இந்த சங்கத்தை சேர்ந்து இவங்க 25 நபர் இல்லை, 25 சங்கம். அப்போ ஒவ்வொரு சங்கத்தில் இப்போ 10 சங்கம் தான் சேர்ந்து ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த ஒவ்வொரு சங்கத்துலேயும் ஒருத்தர் கையெழுத்து போடணும். அந்த எதுக்கு விண்ணப்பிக்கிறாங்களோ, இந்த சங்கத்தை நாங்கள் உருவாக்குறோம், மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி உருவாக்குறோம் அப்படின்னு விண்ணப்பிக்கணும். அந்த விண்ணப்பத்தில் அதே தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கம்னா 25 பேர் குறைஞ்சபட்சம் கையெழுத்து போட்டே ஆகணும். இதில் அப்படி தேவையில்லை. மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி ஆரம்பிக்கும் பொழுது 25 பேர் அவசியம் இல்லை. ஏன்னா சங்கங்கள் சேர்ந்து ஆரம்பிக்கிறாங்க. 10 சங்கம் சேர்ந்து ஆரம்பிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 10 சங்கத்தினுடைய ரெப்ரசன்டேட்டிவ் மட்டும் 10 கையெழுத்து இருந்தால் கூட போதும். இதுக்கு அப்படி கிடையாது. ஓகேவா? புரிஞ்சதா? அதுக்கு தான் அது அதுக்கு அர்த்தம் பொருள் இன்றைக்கி போட்டிருந்தாரு. முக்கியமான கொஸ்டின் போய் பார்த்துக்கோங்க, ஸ்டேட்மெண்ட்டில் கேட்கலாம். ஓகேவா? கிளியரா? கிளியர். அவ்வளோதான். ஓகே, பார்க்கலாம். மணி 8:30 ஆல் தி பெஸ்ட். முதல்ல கூலாக இருங்க, புரிஞ்சு படிங்க, ஃபேக்டை மட்டும் ரிவிஷன் பண்ணிங்க. நான் சொன்ன மாதிரி கம்பேர் பண்ணி பார்க்கணும். இப்போ பார்த்தோம்ல, RBI 4 சட்டம் இருக்குது, ஒவ்வொன்றுக்கும் அர்த்தம். 1934ஆம் ஆண்டு சட்டத்தை உருவாக்குறாங்க. RBIக்கான சட்டத்தை 35ஆம் ஆண்டு ஏப்ரல் 1 துவக்குறாங்க. 2 வருஷம் RBIலே. அடுத்து 1948ஆம் ஆண்டு சட்டத்தின் அடிப்படையில் நாட்டுடைமையாக்கிறதுக்கு சட்டம் கொண்டு வராங்க. பட் நாட்டுடைமையை மாற்றினது 1949 ஜனவரி 1.
டேட்டு ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணுவான். 2 டேட் இருக்குது இதில். இது வரைக்கும் எத்தனை டேட்டு? 2 டேட் இருக்குது, 3 வருஷம் இருக்குது, 4 வருஷம் இருக்குது. 2 டேட்டு 4 வருஷம். இது அப்படியே ஒரே மாதிரி ஆர்பிஐ ரிலேட்டடாக வருது, கம்பேர் பண்ணி பார்க்கணும். இதான் புரிஞ்சு படிக்கிறது. எப்பயும் இனிமேலாம் உங்களை கன்ஃபியூஷனே பண்ண முடியாது. இங்கேயே நீங்கள் கன்ஃபியூஷன் ஆகி தெளிஞ்சிட்டீங்க. இல்லை அது அப்புறம் பேத்துக்கலாம் அப்படின்னு போனீங்கன்னா முடிஞ்சு போச்சு. அங்கே வந்து சோம்பேறித்தனம் படக்கூடாது. இதே மாதிரி ஆர்பிஐ மாதிரி வேறு ஒன்று படிச்சுமே அப்படின்னு போய் என்ன பண்ண எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி கம்பேர் பண்ணணும். அப்போ அங்கே என்ன ஆகாது, உங்களுக்கு கான்செப்டுவலாக கிளாரிட்டி இருக்கும். அவன் எப்படி கேட்டாலும் அடிச்சிருக்கீங்க. அப்படி தான் இந்த கொஸ்டினில் கரெக்டாக அடிச்சிருக்கீங்க. சரியா? போன ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் செஞ்ச தப்பாக இந்த தடவை செஞ்சுருக்க மாட்டீங்க. ஏன்னா நான் சொன்ன மாதிரி படிச்சிருப்பீங்க. கரெக்டாக ஒத்துக்கிறீங்களா? அதே மாதிரி படிங்க. இதுதான் படிப்பு. இன்னும் நீங்கள் இன்னும் மாற்றலை. ஏன்னா நீங்கள் சின்ன வயசுலேருந்து பழகிட்டாங்க அதை. அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றணும். அதெல்லாம் மாற்றிக்கணும். பயப்படாதீங்க, ஜாலியாக இருங்க. அதே மாதிரி முன்னாடியே சொன்ன மாதிரி ஜிஎஸ்லாம் நம்ம மெட்டீரியல் கொடுத்ததோடு சேர்த்து கான்செப்டுவலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஓரளவுக்கு உங்களுக்கு தேவையான அளவுக்கு. அந்த வீடியோஸை அதோட ஜிபியை கம்மி பண்ணி அப்லோடு பண்ணிடுறேன். அதெல்லாம் டைம். ஒரு டவுட். சொல்லுங்க மேடம். பங்கு தொகை இருக்கீங்க சார் நோட்ஸ்ல. அது நிதி ஆதாரம் தானே சார்? சார் நிதி ஆதாரம் வந்து வைப்புகள் தானே சார் மேடம்? அதாவது முக்கியமான நிதி ஆதாரம்னா வைப்புகள். சரியா? முதன்மை நிதி ஆதாரம் முக்கியம் வேற, முதன்மை வேற. 2 வார்த்தை இருக்கு. முதல்ல அந்த சட்டத்தை துவங்கணும்னா முதன்மை வந்து அது. அப்படி ஆனால் கேள்வி கேட்க மாட்டாங்க. ஒரு நிறுவனத்துக்கு முக்கியமான நிதி ஆதாரம் எது? வைப்புகள். ஓகேங்களா? அதுக்கப்புறம் கேட்பாங்க சொந்த நிதி எதுன்னு கேட்பாங்க. அப்புறம் பங்குத்தொகை மட்டும் கிடையாது, சொந்த நிதிங்கிறது. பின்னாடி பார்ப்போம். பங்குத்தொகை, ரிசர்வ், காப்பு நிதி ரெண்டும். ஓகேவா? அப்புறம் ஒர்க்கிங் கேபிட்டல் கேட்டிருந்தாங்க. ஒர்க்கிங் அன்றாட செலவுக்காக நீங்கள் பண்ணுறது தான் ஒர்க்கிங் கேபிட்டல். ஓகேவா? அதில் இதெல்லாம் வரக்கூடாது. ரிசர்வ் ஃபண்ட் வரக்கூடாது. அதை நீங்கள் தொடவே கூடாது. அன்றாட செலவுக்காக பயன்படுத்து தான் ஒர்க்கிங் கேபிட்டல். தமிழில் என்னம்மா ஒர்க்கிங் கேபிட்டலுக்கு? நடைமுறை மூலதனம். நடைமுறை மூலதனம். அது எது சார் அப்படின்னா பங்கு தொகை வச்சுக்கலாம். அப்புறம் வைப்புகள், கடன்கள், இதுதான் வந்துட்டு என்னது நடைமுறை மூலதனம். இதில் ரிசர்வ் ஃபண்டை சேர்த்தக்கூடாது. ரிசர்வ் ஃபண்டை நீ எடுத்து பயன்படுத்தலாமா? நடைமுறைக்கு பயன்படுத்தக்கூடாது, இது சேர்த்தக்கூடாது. அப்புறம் அசையா சொத்து இருக்குது. அசையா சொத்து நடைமுறை மூலதனமா? அதெல்லாம் சேர்த்தக்கூடாது. நீ எடுத்து பயன்படுத்த முடியாது நடைமுறைக்கு. இதுக்கு தான் நடைமுறை மூலம். அன்றாட பொருள் வாங்குறது, விற்கிறது, கடன் கொடுக்கறது, இதெல்லாம் அதுக்கு பயன்படுத்துறது நடைமுறை மூலதனம். ஒர்க்கிங் கேபிட்டல். இன்னும் ஏதாவது வேலை ஜாலக்கு மட்டும் இந்த ரிசர்வ் ஃபண்டுனாவே அதில் வரக்கூடாது. எதில்? நடைமுறை மூலதனம் வரக்கூடாது. ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க, இது ரிலேட்டடாக அதை சொல்லிட்டேன். ரைட், ஓகே. மணி 8:30 பார்க்கலாம்.